வணக்கம். பின் ஹெர்பல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற மூலிகை வந்து பார்த்துட்டிங்கன்னா வல்லாரை, நாட்டு வல்லாரை சொல்லலாம். மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், கொல்லிமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல செம்பு சத்து, இரும்பு சத்து உள்ளது. சரிங்களா? இதோட தண்டையிலே பாருங்கள் எவ்வளோ சிவப்பு கலரில் இருக்குது, செம்பு கலரில் இருக்குல்ல. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு 2 லிட்டர் பசுமாட்டு நெய், காரம்பாட்டு பசு நெய் அதை வாங்கி அதில் இந்த கீரையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதே அந்த நெய்யில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறோம். அதுக்குள்ளே திரிகடுகு சூரணம் இதுவும் போடுறோம். இது எதுக்கு அப்படின்னா, நினைவாற்றல் குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, இதை தொடர்ந்து காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நெய் சாப்பிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா நல்லா ஞாபக சக்தி வரும். சரிங்களா? இது பேர் வல்லாரை நெய். இது ஒரு சித்த மருத்துவ பாரம்பரிய சித்த மருத்துவப்படி இதை தயாரிக்கிறது. இது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தும், நினைவாற்றலை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை போக்கும், தோல் நோய்கள் மற்றும் புண்களையும் குணப்படுத்துங்களாக்கும். சரிங்களா? இது குழந்தைகள் படித்தாங்கன்னு இல்லை, அவங்க ஸ்கூலில் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது படிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு நினைவாற்றல் எதுவும் இருக்கிறது இல்லை. ஒரு தடவை படிச்சோன்னா 2 தடவை படிச்சோன்னா மறந்து போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம டெய்லி கொடுக்கலாம். சரிங்களா? இதை டெய்லி கொடுக்குறப்ப நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். இது ஆன்டிசம், அதாவது மூளை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம இதை தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு கேட்டதுன்னா அவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தை, அது ஜீரண மண்டலங்கள் இருக்குல்ல, ஜீரண மண்டலத்தையும் நல்ல ஜீரணமாக இருக்கும், சரி பண்ணிவிடும், மலச்சிக்கலை போக்கும், அஜீரணத்தை போக்குங்க. சரிங்களா? இவ்வளோ பயன் இதில் இருக்குது. இது நீங்கள் வேணுங்கிறீங்க எங்களை கேட்கலாம். சரிங்களா? நாங்கள் இதுக்கு உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். அடுத்த மூலிகைகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.